அவரு நல்லா இருக்கிற வரைக்கும் அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இது கடைசி வரைக்கும் நிலைக்குமாங்கிறது தெரியாது. எல்லா என் பிள்ளைகிட்ட வந்து உன் மாமியார் நீ அவங்கள பார்த்துதான் ஆகணும்னு நான் சொல்ல முடியாது. அதை எல்லாத்தையும் நீ மாமியாரையும் போய் அவங்க ஊனமா இருந்தா அவங்க நீ பார்த்துக்கோ சொல்ல முடியாது சார். இல்ல அவங்க ஒரு நிமிஷம் மைக் கொடுங்களேன். அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க உங்க கேஸ் என்னன்னா, பொதுவா ஒரு வீட்டுல மாற்றுத்திறனாளி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கணவர் இருக்காங்கன்னா அந்த கணவரோட காலம் வரைக்கும் ஓகே. அந்த கணவரோட காலம் போச்சுன்னா அது பின்னால வரக்கூடிய மருமக தான் பாத்துக்கணும் அப்படிங்கறத என் பொண்ணுக்கு என்னால அனுசரணை சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாது, அதை நான் எதிர்பார்க்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. சார் நான் ஒன்று சொல்றேன், அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களே. இதே நிலைமை அவங்க பெற்றவங்களுக்கு வந்தா விட்டுருவாங்களா? சொல்லுங்கம்மா. ஆமா கண்டிப்பா அதே நிலைமை எங்களுக்கு இருந்தா நீங்க உங்க பையன் பாத்து பாரு, நீங்க அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன் நானு. நான் ஃபர்ஸ்ட் உங்களை தான் கேட்டேன். கடைசி வரைக்கும் பாத்து பாரு. இல்ல சார், கடைசி வரைக்கும் பாரு. இல்ல கடைசி வரைக்கும் பாத்து பாரு. நிச்சயமா பாத்து பேச கூடாது. எனக்கு ரெண்டு பொண்ணு, பையன் கிடையாது. நான் ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். நானே என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம். நான் ரொம்ப ஏற்கனவே இப்பவே சிக்கா இருக்கேன். நான் இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ்ல நான் ரொம்ப முடியாம இருக்கேன். என்னையும் உங்க பையன் தான் பாத்துக்கணும், எங்களுக்கு வருமானம் எங்க பொண்ணு மூலமா மட்டும்தான் வருது, எங்களையும் உங்க பையன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னா இவர் அக்செப்ட் பண்ணிப்பாருன்றது கூட நான் அவர் ஆமா நான் பண்ணிப்பேங்கிறாரு. எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி? கொஞ்சம் சிக்கலான ஒரு ஏரியா தான். என்னன்னா ஒருத்தங்க என்னைக்குமே இது இல்லை, பொதுவாகவே நடக்கிற ஸ்டேஜில் இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, அவங்க வேலையை அவங்களே பண்ணிக்க முடியும்னு. ஆனால் என்னைக்கு அவங்க வேலையை அவங்களே பண்ணிக்க முடியாதுங்கிற சூழல் ஏற்படுதோ அப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்களுக்கும் சிரமம் தான். அந்த சுற்றி இருக்க உறவு மகனாவோ மகளாவோ இருந்தால் ரத்த சொந்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு வேளை அது மருமகளா இருந்தால் எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்னு இன்னைக்கு நீ அவங்கள பார்த்து கேட்கறது கத்தி எந்த பக்கம் வேணா போகலாம். அப்போ மாறும்போது பெரிய சிக்கல் தான். இப்போ நீங்க ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து இப்படி ஒரு டிமாண்ட் வந்துச்சு, இப்படி ஒரு நிபந்தனை வந்துச்சு, அதை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன டிமாண்ட் சார்? எங்க வீட்டு விஷயத்துல ஐ எம் சிங்கிள் மதர். நான் ரெண்டாவது பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்தோம், கோயம்புத்தூர் பொண்ணு. எல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட் முடிய போது அந்த மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில இருந்து அம்மாவும் அப்பாவும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பார்த்தாங்க, என் வீட்டில் ஒரு 6 டாக் இருந்தது. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இதில் செலவெல்லாம் யார் பார்ப்பான்னு கேட்டாங்க. இது மாப்பிள்ளை தான் பார்க்கணுமா? ஆமாங்கன்னா நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தவ விட்டுட்டேன், வீட்டில் இருக்கிறேன். நைட்டோட நைட்டாக நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னா உன் அம்மாவை வந்து நீ ஹோம் ஏஜுக்கு அனுப்பிடு சொல்றாங்க. அவங்க பையன் கிட்ட என் பையன் கிட்ட சொல்றாங்க அம்மாவெல்லாம் அதாவது என்கேஜ்மெண்ட் ஒரு 2 நாள் இருக்குது. அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டா, அம்மாவெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன், நீ இப்பவே ஏதாவது ஒரு வழி பண்ணு, என்னை பிடிச்சிருந்தா நீ என் கூட வான்னு. அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம், நிப்பாட்டிட்டோம். அப்ப நான் என் பையனை நம்பி நான் இருந்துட்டு பேசி புரிய வச்சு அதுக்கெல்லாம் வரலையா? அவங்க வந்து அதுக்கு வர்றதாவே கிடையாது. அவங்க வந்து வேண்டாம், உன் அம்மாவை வந்து நீ அங்க வச்சு உன் அம்மாவை என்னால பார்க்க முடியாது, அந்த நாய் டாக் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுரு, அம்மா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுரு, எதையும் நான் வச்சு பார்க்க முடியாது. ஓகே, இப்போ நீங்க கல்யாணத்தை நிறுத்துறேன்னு இடத்துக்கு வந்தப்போ கூட அவங்க அசரலையா? அவங்க அதை பத்தியே கிடையாது, தேவையில்லை அது இதுன்னு ஒரு குறை. ஓகே நிறுத்திக்கோங்க. என் பையன் ஒரே வருஷம், அம்மா இல்லாம நான் அவளை என் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா, என் அம்மா இல்லாம நான் வர முடியாது அப்படின்னு. நான் நைட்டு 1-2 மணிக்கு இந்த பேச்சு. இன்னொரு அலையன்ஸ் பார்த்தோம் சார். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த பொண்ணு எஸ்ஆர்எம்ல கோல்டு மெடலிஸ்ட் படிச்சிருக்கா, எம்எஸ் பண்ணியிருக்கா, அந்த பையன் இன்ஜினியர், எல்லாம் பேசணும் எல்லாம் பண்ணோம். அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு சுடு தண்ணி வைக்க மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, வேலைக்கு போக மாட்டா, நீங்கள் வேணால் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் வேலைக்கு போங்க. உங்களையா? ஆமாம். இது ரொம்ப நூதனமாக இருக்குது. வர சார் இது ப்ராமிஸா நடந்தது. பையன் என்னமா பண்றாப்ல? என் பையன் இன்ஜினியரிங் இப்ப யூகேல இருக்கான், வேலை பண்றான். முன்ன ஒரு காலத்துல ஃபாரின் மாப்பிள்ளைக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கும், லண்டன்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளையோட அம்மா வேலைக்கு போகணும், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இது அவங்க என்னெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? நாம சிங்கிள் மதரா ஓகே, ஒன்று அம்மா இப்போதான் ஏதோ இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு 35,000 ஒரு ஃப்ளாட்டை வாங்கி அவங்கள தனியாக வச்சுடுங்க, இல்லைன்னா இப்படி போட்டோம். நிறைய விஷயங்கள் இப்படி உங்களை தனியாக போக சொல்லக்கூடிய வரன் எத்தனை வந்துச்சு? எனக்கு 4-5 கிட்ட வந்துருச்சு சார். இப்போ எத்தனை வரன் பார்த்துருப்பீங்க உங்க பையனுக்கு? 32, அவனுக்கு ஒரு 15-20 கிட்ட நான் பார்த்துட்டேன். ஓகே, 15-20 4 பேர் உங்களை தனியாக போக சொல்றாங்களா? 4-5 இல்லை, நிறைய பேரை வேண்டாம் அம்மா வேணாம், பொண்ணு வரும்போதே அம்மா வேணாம், அதை தான் சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் ஓகே அப்படின்றாங்க. அவங்க வச்ச நூதனமான டிமாண்ட்ல எது உங்களுக்கு ரொம்ப வலி கொடுத்தது? இந்த டிமாண்ட் எல்லாத்தையும் கூட பொறுத்துப்பேன், ஆனா இதை என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு டாக் லவர், நான் டாகையும் என்னையுமே அனுப்பிச்சு விட்டுருவேன், ரெண்டையும் ஒண்ணா வச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுரு. அந்த எவ்வளவு செலவு பண்ணுவார் அந்த மாப்பிள்ளை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு.